Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது. பேசிக்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். எல்லாமே இந்த டோட்டல் புக்கு நமக்கு மேத்ஸ் புக் இருக்க எல்லாமே ஃபார்முலா, எல்லா லெசனோட ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா சம்டைம்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் சிம்பிளாக டெஃபினிஷன் கூட ஒரு 2 மார்க்கில் கேட்டுடுறாங்க. ஓகேங்களா, அதனால் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நம்ம இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எழுதணும்னா கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறதில்ல. அதனால் ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அவங்க முகமது ரஃபீக்ன்றவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஃபங்க்ஷனில் பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன, ரிலேஷன், நல் ரிலேஷன், ஃபங்க்ஷன், இது மாதிரி எல்லா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கான்செப்ட் 9, 10, 11 பாருங்கள். n of a equal to p, n of b equal to q என்ன, அப்போ n of a cross b என்ன, p into q. அது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்ன, 2 power pq. அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, q power p. இதில் ஆல்ரெடி ஒரு மார்க் லாஸ்ட் இயர் இந்த கொஷின் தானே வந்திருந்தது. 2 மார்க், செகண்ட் 1 மார்க்கே இதுதான் லாஸ்ட்டு பப்ளிக் கொஷின் பேப்பர். அந்த கொஷின் நம்பர் 10 இருக்கு இல்லையா, அதுதான் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு புக்கில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் கேட்டிருந்தால் 2 power pq -1ன்னு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் வைஸும் கிளியர் ஆகிடும், ஃபார்முலாஸ் வைஸும் பார்த்துக்கிறது இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல். தமிழ் மீடியம் நான் அப்லோடு பண்ணுறேன், இருக்குது பிடிஎஃப்ன்றது இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் அப்லோடு பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸு. அதுக்கு சம்மந்தப்பட்ட கான்செப்ட் அண்டு ஃபார்முலாஸு அது பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே ஃபார்முலாஸ் பாருங்கள். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்பெஷல் சீரீஸ். இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆல்ஜிப்ரா. ஆல்ஜிப்ராவோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. மெயினாக இந்த ஆல்ஃபா பீட்டா, a + b² a - b² ஐடென்டிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில். மேட்ரிக்ஸ் கூட இம்பார்ட்டண்ட். அதில் இருந்து கூட ஏதாவது கேட்கறதுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம் வரும், ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். அது தெரியும் தான். சப்போஸ் டெஃபினிஷன் கூட 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க கூட, அதனால் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி பார்த்திங்கன்னா காங்க்ரியன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், க்ரைட்டீரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட சில ரிசல்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிட் நம்பர் 8 பாருங்கள். ஏரியா அந்த இதுன்றது ரேஷியோன்றது இதுக்கு ஈக்குவலாக சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அது வந்து ஆல்ரெடி ஒரு கொஷின் இருக்குது 2 மார்க்கில். அதே மாதிரி பெரிமீட்டருக்கு சம்மந்தப்பட்டது. தேல்ஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், பித்தாகரஸ் தீரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம். இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். சிவியான் சேவாஸ் தீரம் இதெல்லாமே பார்த்துக்குங்க, சரியா. அண்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து மிட் பாயிண்ட் கான்செப்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட், சென்ட்ராய்ட் செக்ஷன், இதெல்லாம் 9th வந்துடும். 10th நமக்கு மெயினாக இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் இது மெயினாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் லீனியாரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் அதுவும் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா. அதனால் இந்த புக்கில் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபார்முலாஸுமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் அண்ட் கடைசியில் 9th நான் ப்ரீஃபாக காட்டிடுறேன். இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் இந்த கார்ட்ஸ் பற்றி இந்த வாட்டி இல்லை, மேபி அப்போ இது லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளேயிங் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது ஆக்சுவலாக இப்போ கான்செப்டே இல்லை. இந்த கொஷின் ஒரு கொஷின் கூட இது பார்க்க தேவை. இது மேலே வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.